ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். அதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, செடி வளர்க்குறது, மரம் வளர்க்குறது எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு வாடா, இதை செய்யடா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம வேலை வாங்கினோம்னா தான் அவங்க இந்த செல்லு, டிவி இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு நம்ம கூட உட்காந்து அந்த வேலைகளை செய்வாங்க. அவங்களும் சரி அம்மா ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அவங்களும் கற்றுக்குவாங்க. இந்த மண் எடுத்து போடுறது இது எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம்னா அழகு போல் செய்வாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க கை அழுக்காயிரும், நம்ம சுற்றி இருக்கிற இடம் அவங்க போடும்போது கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து அவங்கள்ட்ட நம்ம வேலையை கொடுக்காம நம்மளே செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த பிள்ளைங்க டிவியும் சொல்லி மட்டும்தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. முடிஞ்சளவுங்க இந்த வேலைகளெல்லாம் நம்ம பழக்கினா மட்டும்தான் பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த ஒரு பழக்கத்துக்கு வருவாங்க. அம்மா இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்காங்க, அப்போ நம்மளும் வளர்ந்தால் இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் அவங்களுக்கு வரும். இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பேசி அது மூலிமா ஒரு பிரச்சனையை நம்ம கொண்டு வரத்துக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்றத பார்த்து நம்ம வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும். அதே போல் இந்த மாதிரி எந்த செடியெல்லாம் ஈஸியாக வீட்டில் வளருமோ அதெல்லாம் வாங்கி அங்கே வச்சு விட்டு அதுக்கு காலையில் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றும்போது அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அமைதியாக இருந்தோம்னாலே நம்ம மைண்ட் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு கெட்ட தீய எனர்ஜியும் அது தராத ஒன்றுனாக்கா அந்த செடி தான். அது அப்புறம் இந்த பேர்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஈடுபட்டுட்டோம் அப்படின்னாக்க அதை பராமரிக்கும் பொழுதே நமக்கு அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு அது எல்லாத்தையுமே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா, கொத்தமல்லி, அதே போல் பிரியாணிக்கு போடுற இலை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி காய வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டப்பாவில் எடுத்து வச்சிட்ருந்தேன். இது நல்லா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு அது அழுகி போயிடாமல் இருக்கணும்னா கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணி எல்லாத்தையுமே அது ஈர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். லீஃப் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறது 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணுற பொருள் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து தேவைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா புதுசாக போய் வாங்கிக்கலாம். ஒரேடியாக அந்த 1 மந்த்து டம்ப் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் நாள் கணக்காக அதை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் நமக்கு கேடு தான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து நம்ம அதை தேவைக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த புதினாவோட தண்டு எல்லாமே வேஸ்ட்டாக இருந்தது, அது எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.